இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் மிகவும் எளிமையில் இருந்து உழைத்து இன்று வெற்றி சிகரத்தில் நிற்கிறார். பல சாதனைகளை செய்த அவருக்கு கிடைத்த பரிசுதான் ஆஸ்கர் விருது என்னும் உயரிய சாதனை, அதுவும் உலக சாதனை. தமிழகத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி ரிஃபாத் ஷாருக் கலாம் சாட் என 64 கிராம் கொண்ட மிகச்சிறிய செயற்கைக்கோளை கண்டுபிடித்தார். இது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதனால் ரிஃப்த் ஷாருக்கிற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு தமிழக அரசு அவருக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகையை அறிவித்தது. இந்நிலையில் அவருக்கு ஏஆர் ரஹ்மான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதற்கு ரிஃபாத், உங்களது வாழ்த்துக்களுக்கு நன்றி. எங்கள் டீம் முழுவதுமே உங்கள் ரசிகர்கள் தான். நாங்கள் உங்கள் இசையை கேட்டுத்தான் பாசிட்டிவ் எண்ணங்களை பெற்றோம் என்று கூறியுள்ளார். இசை மருத்துவத்துறையிலும் பயன்படுத்தப்படும் இக்காலத்தில் ரஹ்மானின் இசை ரிஃபாத்துக்கு உற்சாகத்தை கொடுத்து ஊக்கப்படுத்தியதோடு அவரை போலவே சாதிக்கவும் வைத்திருக்கிறது. விஜயின் மிர்சல் படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் நடித்திருப்பவர் நடிகை மீஷா கோஷல். சில மாதங்களுக்கு படங்களில் கமிட் ஆகாமல் நடிப்பை நிறுத்திவிட்டு த்ரிஷாவின் 1818 படத்தில் ஃபிட்டாக நடிப்பதற்காக உடம்பை குறைக்க முடிவு செய்தேன். அதோடு இனிமேல் மிகவும் சாதாரணமான வேடங்களில் நடிக்கக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் விஜயின் மெர்சல் பட வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விட மனதில்லை. விஜய் மற்றும் அட்லிக்காக மட்டுமே இப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டேன் என்று கூறியுள்ளார். விஜயின் 61வது படமான மெர்சல் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் அண்மையில் வெளியாகி இருந்தது. அட்லி படத்திற்காக கடின உழைப்புடன் நிறைய வித்தியாசமான முயற்சிகளை செய்து வருகிறார். இப்படத்தின் செய்திகளுக்கு இடையில் விஜயின் 62 பட செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது ரசிகர்கள் எதிர்பார்த்தது போல் விஜய் தன்னுடைய 62 படத்தில் முருகதாசுடன் இணைகிறார். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இப்படத்தின் மற்ற செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் இறுதியில் தொடங்கும் என கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. விஜய் சார் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.